அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பெரிய நெல்லிக்காய் பெருமளவு வைட்டமின் சி சத்து நிறைஞ்சது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கொரோனா காலகட்டத்தில் தான் பெரிய நெல்லிக்காயுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிய வந்தது. 100 கிராம் அளவு நெல்லிக்காயில் சுமார் 450 மில்லிகிராம் வைட்டமின் சி சத்து அடங்கியிருக்கு. பெண்கள் ஒரு நாளைக்கு 75 மில்லிகிராம் மற்றும் ஆண்கள் ஒரு நாளைக்கு 90 மில்லிகிராம் வைட்டமின் சி சத்து எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான அளவு விட்டமின் சி சத்து இந்த நெல்லிக்காயிலேருந்து நமக்கு கிடைச்சிடுது. அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காயில் கலோரிகள், கொழுப்பு, சர்க்கரை இது எல்லாமே கம்மியாக இருக்குது. நெல்லிக்காயில் எத்தனை வகைகள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். நெல்லிக்காயில் பெரிய நெல்லி, முழு நெல்லி, நாட்டு நெல்லி, மலை நெல்லி அப்படின்னு நெல்லிக்காயில் பல வகைகள் இருக்குது. நெல்லிக்காய் ஒரு கனி வகையை சார்ந்தது அப்படின்னா கூட பேச்சு வழக்கில் நெல்லிக்காய் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். மிக எளிதாகவும் குறைந்த விலையிலையும் நிறைய பழங்கள் கிடைக்கிறதுனாலையும் இதை ஏழைகளுடைய ஆப்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறதுனால அவைக்கு அதிகமாக நெல்லிக்கனியை கொடுத்துருக்காரு. நம்மளுடைய உடல் சம்பந்தமான பல பிரச்சனைகள் வராமல் தடுத்து மிக சிறந்த அரணாக செயல்படுது இந்த நெல்லிக்காய். இதோடைய மகத்துவம் தெரிஞ்சுதான் சித்த மருத்துவம், ஆயுர்வேதிக் போன்ற மருத்துவ முறைகளில் மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டு வருது. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த நெல்லிக்காய் நம்மளோட நாட்டில் எளிதாக கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நிறைய நமக்கு சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். நெல்லிக்காய் மரத்துடைய பட்டை, வேர், இலை, பூ அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது தான். நெல்லிக்காயில் 80% நீர் சத்து நிறைஞ்சிருக்கு. இதோட புரதச்சத்து, மாவுச்சத்து, நார்ச்சத்து, வைட்டமின், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், கரோட்டின், பாலிபினால், வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே அடங்கியிருக்கு. ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு வைட்டமின் சி சத்து இருக்குது இந்த நெல்லிக்காயில். ஆப்பிளை விட 3 மடங்கு புரதச்சத்து இந்த நெல்லிக்காயில் அடங்கியிருக்கு. உடலில் இரும்புச்சத்து கிரகிக்கிறத நெல்லிக்காய் ஊக்கப்படுத்துது. குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்திக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கும் உதவுது இந்த நெல்லிக்காய். நம்மளுடைய உடலில் தோன்றும் நச்சுக்களை வெளியேற்றி இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் நமக்கு உதவுது. ஆவரேஜாக ஒரு 100 கிராம் நெல்லிக்காயில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். நீர்ச்சத்து 82% இருக்குது, புரோட்டீன் 0.5% இருக்குது, கொழுப்பு 0.1% இருக்குது, மாவுச்சத்து 14% இருக்குது, நார்ச்சத்து 3.5% இருக்குது, பாஸ்பரஸ் 20 யூனிட் இருக்குது, இரும்பு 1.2 யூனிட் இருக்குது, வைட்டமின் சி 600 யூனிட் இருக்குது. இவ்வளோ சத்துக்கள் இருக்கிற இந்த நெல்லிக்காயை நமக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிறுநீரகத்தை எப்படி நெல்லிக்காய் பாதுகாப்பாக வச்சுக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கி இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கும். சிறுநீரகங்கள் ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுற வேலையை செய்யுது. சிறுநீரகம் வெளியேறதுல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சிறந்த சிறுநீர் பெருக்கியாக இந்த நெல்லிச்சாறு பயன்படுது. அதிகப்படியான நீர் சத்துக்களை கொண்டிருக்கிற நெல்லிக்கனி சிறுநீரகத்தில் படிகிற சிட்ரிக் மற்றும் கால்சியம் படிவங்களை கற்களாக மாறதை தடுத்து அதை கரைச்சி சிறுநீர் வழியாக வெளியேற்றுது. தினமும் நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சிறுநீரக கோளாறு தடுக்கப்படுறது மட்டும் இல்லாமல் சிறுநீர் பிரிவதில் கூட பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்குது. எலும்புகளை இந்த நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால எலும்புகளை எப்படி வலுப்படுத்துது அப்படின்னு பார்த்துடலாம். இன்றைக்கி காலகட்டத்தில் கால்சியம் கம்மியாக இருக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி வலிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த கால்சியத்தை நிறைவு செய்கிற வகையில் நெல்லிக்கனியில் இருக்கிற கால்சியம் சத்துக்கள் செயல்படுது. வளர குழந்தைங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் நெல்லி சாரோட தேன் கலந்து நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா உறுதியான ஒரு எலும்பை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு தேவையாக இந்த நெல்லிக்கனிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். பித்தப்பையில் கற்கள் சேர்றத எப்படி இந்த நெல்லிக்காய் தடுத்து நிறுத்துது அப்படின்னு பார்த்துடலாம். உணவு செரிமானம் ஆகிறதுக்கும் அதிலிருந்து நம்ம எடுத்துக்கிற ஊட்டச்சத்தை உடலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த பித்த நீர் செயல்படுது. இந்த பித்தப்பை ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பித்தப்பையில் கற்கள் சேர்ந்துருச்சுன்னா அந்த கற்களை கரைச்சிடலாம். பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் தடுத்து நிறுத்தலாம்.
அது மட்டும் இல்லாமல் நெல்லிச்சாறு கல்லீரலில் இருக்கிற நோய் தொற்றையும் கிருமிகளையும் அழிச்சிடுது. இதனால் மஞ்சள் காமாலை வராமல் தடுத்து நிறுத்துது. சிறுகுடல் பெருங்குடல் இதில் இருக்கிற உணவு கழிவுகளை இந்த உறுப்புகளை பலவீனப்படுத்தும். இந்த கழிவுகளை வெளியேற்றிட்டு உறுப்புகளை பலப்படுத்தவும் நெல்லிக்கனி உதவுது. வாய்ப்புண்ணை எப்படி இந்த நெல்லிக்கனி குணப்படுத்துது அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம சாப்பிட்ற உணவு தான் பெரும்பாலான நோய்களுக்கு காரணமாக அமையுது. இப்போ இருக்கிற ஃபுட்டெல்லாம் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றோமா, ஆரோக்கியமான ஃபுட்டு அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே மருந்து மூலமாக தான் உணவுப் பொருளை கூட விளைவிக்கிறாங்க. அதனால் நம்ம ஆரோக்கியமாக உணவு நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா நமக்கு இந்த நெல்லிக்காய் ரொம்பவே உதவியாக இருக்குது. ஆரோக்கியமான உணவுகள் நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது, அதே மாதிரி ஃபுல்லாக பாயில் பண்ணாமல் சாப்பிட்றது, நிறைய ஜூஸ் எடுத்துக்கிறது, கேஸ் இருக்கிற மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய வயிற்றில் புண்ணு ஏற்படுது. இந்த வயிற்றில் வர்ற புண்ணு தான் வாய் மூலமாக நமக்கு அந்த வாய்ப்புண்ணாக வெளியில் வருது. வயிறு புண்ணானதுக்கப்புறமா தான் வாய்ப்புண்ணே வரும். இந்த வாய்ப்புண்ணே வெளிப்பாடு தான் வாய்ப்புண்ணில் இருக்கிற வாய்ப்புண்ணு வரும். வாய்ப்புண்ணால் அவதிப்படுறவங்க நெல்லி இலையை தண்ணியில் போட்டுட்டு கொதிக்க வச்சு அந்த வாய் கொப்பளிச்சிட்டு வந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாய் பகுதியில் இருக்கிற புண்ணு ஆறிடும். அதே மாதிரி நெல்லி இலையுடைய கொதிக்க வச்ச நெல்லி இலையுடைய சாறை நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா வயிற்றில் இருக்கிற புண்ணும் சரியாயிடும். முதுமையை தடுத்து இளமையை எப்படி தக்க வைக்குது இந்த நெல்லிக்காய் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இளமையை தக்க வைக்கிற காயக்கல்பம் நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லலாம். இளமையை தள்ளி போடுற பணியை சிறப்பாக செய்யுது இந்த நெல்லிக்கனி. உடலில் செல்கள் முதுமை அடையும் பொழுது நம்மளுடைய உடலும் முதுமை அடையுது இல்லையா, அந்த செல்களில் முதுமையை தள்ளி போடுற பணியை நெல்லிக்கனி செய்யுது. அப்படிங்கிறதுனால என்றைக்கும் இளமையாக நம்மளால் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலில் வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ம் சமநிலையில் வைக்கிறதுக்கும் சரும அழகோடு இருக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்கனி உதவியாக இருக்குது. அதனால் நம்மளுடைய உடலை பராமரிக்கணும் அப்படின்னா, நம்மளோட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வெளியில் தேடி போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தினமும் ஒரு நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளோட உடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இது வரைக்கும் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்.